செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஹொசூரில் சர்வதேச விமான நிலைய திட்டம் விவகாரம். விவசாயிகளை பாதிக்கும் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் எனவும் இது பற்றி முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் எனவும் எம்பி மற்றும் எம்எல்ஏ விவசாயிகளிடம் உறுதி. வேப்பனஹள்ளி தொகுதியில் மாற்று இடத்தை பயன்படுத்திக் கொள்ளவும் பரிந்துரைப்பதாக எம்பி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இதற்கான பணிகள் தொடர்பாக இடம் தேர்வு செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அண்மையில் நந்திமங்கலம், முத்தாலி உட்பட சுமார் 20 கிராமங்களில் 20,500 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள டிட்கோ நிறுவனத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதனால் 20 கிராமங்களில் உள்ள விவசாய விளை நிலங்கள் கையகப்படுத்தும் சூழல் ஏற்பட்டதாக கருதி விவசாயிகளிடையே அதிர்ச்சி ஏற்பட்டது. இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நந்திமங்கலத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்றிணைந்து தங்கள் பகுதிக்கு விமான நிலையம் தேவையில்லை என்றும் தங்களது நிலங்களை கையகப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக கிராம மக்கள் விவசாயிகள் சார்பில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் ஹொசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் இடையே தகவல் தெரிவித்து தங்களது விளைநிலங்கள் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று முத்தாலி கிராமத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்து கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் ஹொசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் விவசாயிகளிடையே உரையாற்றும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் தங்களது விவசாய நிலங்கள் பறிபோவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவும் இந்த பகுதியில் விமான நிலையம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் தெரிவித்து உறுதியளித்து பேசினார்கள். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கூறுகையில், இன்றைய கூட்டத்தின் பொழுது இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்தும் மத்திய அரசு அறிவித்துள்ள உடான் திட்டத்தின் கீழ் அமைய உள்ள விமான நிலையத்திற்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளதாகவும் இதனால் எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. எனவே இதற்கு தீர்வு ஏற்படுத்த கோரி என்னிடத்திலும் ஹொசூர் சட்டமன்ற உறுப்பினரிடமும் விவசாயிகள் கோரிக்கையை வைத்தனர். பிஜேபி மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த நண்பர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி தவறான வதந்திகளை பரவுவது போல விமான நிலையம் தொடர்பாக தகவல்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இயங்கக்கூடிய சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று எந்த விதமான இன்னல்கள் வந்தாலும் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். அவ்வாறு இது தொடர்பாக பிரச்சனை நேரிட்டால் மாண்புமிகு முதலமைச்சரின் பார்வைக்கு எடுத்துச் செல்வோம் என நாங்கள் இருவரும் விவசாயிகளிடையே உறுதி அளிக்கிறோம் என தெரிவித்தார். எனவே விவசாயிகள் தைரியமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்றும் மேலும் நாமும் நமது பகுதியும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் ரயில்வே அல்லது சர்வதேச துறையிலான திட்டங்கள் நமக்கு தேவை. அதே சமயம் நமது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை பார்த்துக் கொள்வது எங்கள் கடமையாகும் என்றும் தெரிவித்தார். எனவே இதனை நாங்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என தெரிவித்தார். மாற்று ஏற்பாடாக வேப்பனப்பள்ளி தொகுதி மற்றும் ஹொசூர் பகுதிகளில் ஏராளமான அரசு நிலங்கள் உள்ளன. சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் ஹொசூரில் 5000 ஏக்கர் பரப்பளவில் வேப்பனஹள்ளி தொகுதியிலும் அரசு நிலம் உள்ளது. எனவே எங்கள் பகுதிக்கு விமான நிலையம் அமைக்க வேப்பனஹள்ளி தொகுதியில் உள்ள நிலங்களை குறிப்பாக அரசு நிலங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் பரிந்துரைக்கும் என அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த பகுதி விவசாயி பாபு கூறுகையில், ஹொசூர் பகுதியில் சர்வதேச விமான நிலையம் அமைவது தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் நிலவுவதாகவும் இதனால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து எங்கள் பாதிப்பு தொடர்பாக எடுத்துக் கூறினோம். இதில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக கருத்து தெரிவிக்கின்றனர். திமுக அரசாங்கம்தான் நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும் என பிஜேபி தரப்பு தெரிவிக்கிறது. திமுகவினரோ இது மத்தியில் உள்ள பிஜேபி அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை என தெரிவிக்கின்றனர். எங்கள் பகுதியில் புதிதாக விமான நிலைய திட்டமும் அல்லது தொழிற்சாலைகளோ எங்களுக்கு தேவையில்லை. இந்த பகுதி மிகவும் விவசாயத்திற்கான வளம் நிறைந்த பகுதியாகும். இங்கிருந்துதான் ஏராளமான வேளாண் பொருட்கள் விளைச்சல் கண்டு விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பல்வேறு மானியங்கள் பெற்று விவசாயிகள் ஏற்றுமதியும் செய்தும் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எனவே முத்தாலி உட்பட 20 கிராம பகுதிகளில் எங்கள் விளைநிலங்களை கையகப்படுத்தி விமான நிலையமும் அல்லது தொழிற்சாலையும் வளர்ச்சியோ வேண்டாம் என அனைத்து விவசாயிகள் தரப்பிலும் முதலமைச்சரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் பார்த்திருக்காங்க. அவங்க தொடர்ந்து இது பண்ணிட்டே இருக்காங்க. அது நம்ம என்ன சார், இதுல பாராளுமன்ற உறுப்பினராக நான் செஞ்ச பணிகள் உங்களுக்கு ஜஸ்ட் உங்க கவனத்துக்கு, இது பூரமா கட்டிங்ஸ். இது இப்ப நேற்று முந்தின எடுத்ததுல இது நான் மத்திய அமைச்சர் பார்த்தது. மத்திய ரயில்வே மினிஸ்டர் மாண்புமிகு திரு
ஏவியேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ராம்மோகன் நாயுடு பார்த்தது, அவர் கொடுத்துருக்க லெட்டர், அந்த லெட்டர் உங்களுக்கு 2-3 காப்பியை கொடுத்துறேன் நான். அதோட கண்டென்ட் என்னன்னா லாஸ்ட் பேராகிராஃப்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கேன் நான். எங்க பகுதியில் எந்த விதமானாலும் விவசாய நிலங்கள் நீங்க எடுக்கக்கூடாது, விவசாய பூமிகள் நாங்க விடமாட்டோம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உத்தரவாதமா அவரும் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க மாட்டோம், அவர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க பணிகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இது மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கண்டிப்பா வந்து இல்ல நாங்க கேட்டிருக்கோம் சார். வேப்பம்பள்ளி தொகுதி இருக்கு, வேப்பம்பள்ளி ஏன் பக்கம் நம்ம ஓசூர்லயே இப்ப நம்ம கிட்ட இருக்கு பார்த்தோம்னா 5 மாசம் இருக்கு. நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் 5 மாசம் லேண்ட் நம்ம கிட்ட இருக்கு. அது கவர்மெண்ட் தெரியும் எது பெஸ்ட். ஸோ அது எடுத்துவாங்க. ரெண்டாவது என்ன, நான் ரீசெண்டா மினிஸ்டர் பார்க்கும் மினிஸ்டர் நம்மளுக்கு 2 சொல்லியிருக்காரு எனக்கு. என்னன்னா நம்மளுக்கு இந்த பவர் கிரிட் இருக்கு, பவர் கிரிட் இருக்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஆக்சுவலி ஏவியேஷன் மினிஸ்டர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இங்க நம்மளுக்கு ஏர்போர்ட் வரணும்னா அந்த பவர் கிரிட் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே போல அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது வந்து டிஃபென்ஸ்ல இருந்து கொடுக்கணும். இன்னைக்கு டிஃபென்ஸோட மினிஸ்டர் மாண்புமிகு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தா மட்டுமே எங்க ஏர்போர்ட் வர முடியும். சாத்தியம் இல்லாட்டி சாத்தியம் கிடையாது. நான் அவட்ட கேட்பேன், நீங்க எங்களுக்கு சொல்லிட்டு நீங்க பக்கத்துல கொப்பத்தை நீங்க கொண்டு போயிட்டு போறீங்க, அதனால நீங்க கொப்பத்துக்கு வேணும், எங்களுக்கு எங்க மாவட்டத்துக்கு வேணும்னா எங்களுக்கு வேப்பம்பள்ளி மாவட்டத்துல வேப்பம்பள்ளி தொகுதியில கிட்டத்தட்ட 5000 ஏக்கர்ஸ்க்கு டிக்கிலி இடத்துல நீங்க கொடுங்கன்னு கேட்டுருக்கோம் சார். நிச்சயமா இந்த பகுதிக்கு கண்டிப்பா எங்க மாவட்டத்துக்கு தேவை. எங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்றதுனா இந்த நம்மளுக்கும் சரி, பக்கத்துல ஆந்திராவுக்கும் ஈஸியா இருக்கிற ஒரே ஒரு வியாபாரம் தொழில் தகுதி அந்த ஒத்து கேட்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட 5000 ஏக்கர்ஸ் வந்து வேஸ்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் லேண்ட், அந்த இடத்துல பண்ணலாம் கேட்டிருக்கோம். ஓகே ரைட் சார். லீடர்ஸ் எல்லாம் பார்த்து சந்தித்தோம். அவங்க ஒரு ஆள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பிஜேபி காரன்னு கேட்டால் டிஎம்கே தான் லேண்ட் அக்வைசேஷன் பண்ணோம், டிஎம்கே தான் கேட்டு இருக்குது, அதனால தான் இங்கே ஏற்பட்டு வந்தேன்னு அவங்க சொல்கிறாங்க. சில பேர் சில பேர் டிஎம்கே சார்பிலிருந்து பார்த்தா நாங்கள் வந்து இது டெல்லியிலேருந்து தான் மோடி கவர்மெண்ட் தான் பிஜேபி கவர்மெண்ட் தான் கொடுக்குது, எங்களுக்கு இந்த இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு இங்கே இருக்கிற சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறோம், எங்களுக்கு வந்து நம்ம பகுதியில் ஏற்பட்டு லேண்ட் அக்விசிஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வேண்டாம். இது வந்து சுத்தமான நீராவரி பகுதி, அக்ரிகல்ச்சர் ஏரியா. இங்கிருந்து தான் நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஆகுது. 4-5 மாநிலங்கள் இங்கிருந்து ஏற்றுமதி நடக்குது. ஸோ அதனால வந்து நம்ம பகுதியில் எஸ்பெஷலி இந்த முத்தாலி ஏரியா, முத்தாலி எங்கள் நீர்போட்டா இந்த டேம் கீழே இருக்கிற எல்லா 20 ஊர் பகுதியிலேருந்து ஏர்போர்ட் வேண்டாம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வேண்டாம், எல்லாம் இது வேண்டாம், அக்ரிகல்ச்சர் ஜோன் அறிவிக்கணும்னு நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து எல்லாம் விவசாய பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.